ஒரு மனிதர் மௌத்தானதற்கு பிறகு அவரை கொண்டு போய் கபரில் நம்ம அடக்கம் செய்யும் பொழுது, ஜனாசா தொழுகை எல்லாம் முடிச்சுட்டு நம்ம கபரில் கொண்டு போய் அடக்கம் செய்யும் பொழுது, கபருக்குள்ளே வச்சு கபர் மூடும் பொழுது, அந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் நம்ம என்ன செய்யணும், கபரில் நம்ம மண் எடுத்து 3 பிடி மண்ணை எடுத்து அந்த கபருக்கு மேலே நம்ம போடணும் இல்லையா? அப்படி தானே போடுறோம், மேக்ஸிமம் தான் போட்டுருக்குறோம். ஆனால் அந்த 3 பிடி மண் போடும் பொழுது என்ன துவா ஓதுறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அமலை செய்திருக்கிறார்கள். ஒரு குர்ஆனுடைய ஒரு வசனம் 20வது அத்தியாயத்தில் 55வது வசனத்தில் இருக்கிறது, மின்ஹா ஹலக்னாக்கும் வஃபீஹா நுஈதுக்கும் வமின்ஹா நுக்ரிஜுக்கும் தாரத்தன் உக்ரா. இந்த ஆயத்தை 3 பிடி போடும் பொழுது இந்த 3 விஷயங்கள் நம்ம சொல்லணும். முதலாவது பிடி போடும் பொழுது மின்ஹா ஹலக்னாக்கும், இரண்டாவது பிடி மண் போடும் பொழுது வஃபீஹா நுஈதுக்கும், மூன்றாவது பிடி மண் போடும் பொழுது வமின்ஹா நுக்ரிஜுக்கும் தாரத்தன் உக்ரா. இந்த ஆயத்தை நம்ம ஓத வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதியிருக்கிறார்கள். இதனுடைய அர்த்தங்கள் என்ன? முதலாவது பிடி மண் போடும் பொழுது மின்ஹா ஹலக்னாக்கும், இதனுடைய அர்த்தம் என்ன? இந்த பூமியிலிருந்து நாம் உங்களை படைத்தோம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறார். இரண்டாவது பிடி மண் போடும் பொழுது வஃபீஹா நுஈதுக்கும், அதனுள்ளேயே நாம் உங்களை மீட்டுவோம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அதாவது இந்த மண்ணிலிருந்து தான் உங்களை படைத்தேன், மீண்டும் இந்த மண்ணுக்குள்ளே உங்களை கொண்டு வந்துடுவேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். மூன்றாவதாக பிடி மண் போடும் பொழுது வமின்ஹா நுக்ரிஜுக்கும் தாரத்தன் உக்ரா, இன்னும் அதிலிருந்தே நாம் உங்களை 2ஆம் முறையாகவும் வெளிப்படுத்துவோம் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்தில் அழகாக சொல்லி காட்டுகிறார். எனவே அதே தான் அந்த கபராளிகளுக்கு மேலே நம்ம அந்த 3 பிடி மண் போடும் பொழுது, முதலாவது பிடி போடும் பொழுது மின்ஹா ஹலக்னாக்கும், இரண்டாவது வஃபீஹா நுஈதுக்கும், மூன்றாவது மின்ஹா நுக்ரிஜுக்கும் தாரத்தன் உக்ரா என்பதாக நாம் சொல்லுகிறோம்.